ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி 5 சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த க்ளீனிங் டிப்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கக்கூடியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம கிச்சனில் பூஜை ரூம்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய கிளாத் இருக்கும் இல்லையா, அது சீக்கிரமே எண்ணெய் பிசுக்காயிரும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கரை, குங்குமக்கரையெல்லாம் படிஞ்சு அதை நம்ம நார்மலாக வாஷ் பண்ணாலும் போகாது. ஸோ இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடிய கரைகளை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்ல சுட சுட தண்ணி, அதாவது கொதிக்கிற தண்ணி அப்படியே சேர்த்துக்கணும். அது கூட வாஷிங் சோடா இருக்கு இல்லையா, அது 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர் இருக்கும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் 4-5 கிளாத்து தான் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ கிளாத்ஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் கிச்சனில் பூஜை ரூமில் யூஸ் பண்ணது. இந்த கிளாத்தெல்லாம் பாருங்களேன், குங்குமம், அந்த மஞ்சள் கரைகள்லாம் படிஞ்சு எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வைப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடயே நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சஸ்லாம் கூட சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ள தண்ணியில் மூழ்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ சேர்த்ததுமே பாருங்கள், அதுலேருந்து எவ்வளோ அழுக்குகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. இது அப்படியே 1/2 hour விட்டுடலாம். பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. எவ்வளோ அழுக்கு அதுலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணி மட்டும் நல்லா கொதிக்க சேர்க்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நார்மலாக தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வாஷிங் பவுடர் அப்புறம் வாஷிங் சோடா எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால தனியாக சோப்பு போட்டு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த துணியெல்லாம் எவ்வளோ கரையாக இருந்துச்சு, அவ்வளோ நீட்டாகிருச்சு. இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு வெயிலில் காய போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் எல்லாம் ஒரு அழுக்கு கூட இல்லை, எவ்வளோ க்ளீனாகி வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு சோப்பு போட்டு துவைச்சிட்ருக்க வேண்டாம். இந்த மாதிரி டிப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பொருள் இருக்கும் இல்லையா, பித்தளையில் இருக்கக்கூடியது, வெள்ளியில் இருக்கக்கூடியது, செம்பில் இருக்கக்கூடிய பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நிறைய கரைகள் அதில் ஒட்டிக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெள்ளி பொருளோட கலர் கருப்பாக இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக இப்போ சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சபீனா பவுடர் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது கூட தூள் உப்பு இருக்கும்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பூஜை பொருள் எல்லாத்தையும் தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெகுலராக பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்னால ஒரு மாதிரி உள்ள பச்சை கலரில் ஃபார்ம் ஆகியிருக்கும். அதை நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் போகாது. அதுக்குமே இந்த டிப் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை தோல் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு தடவை எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய கரைகள் இருக்கும் இல்லையா, நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் போகாத கரைகள், அதெல்லாம் இந்த எலுமிச்சம் பழ தோல் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு தடவை தேய்ச்சிங்கன்னா அழகாக க்ளீனாகி வந்துடும். இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த வெள்ளி விளக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த கலரே மாறிடுச்சு. அதாவது நம்ம நார்மலாக வாங்கும்போது என்ன மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவேவ் இருக்கு இல்லையா, இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய கரைகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபுட்டெல்லாம் அடிக்கடி ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே அந்த ஃபுட்டோட இதெல்லாம் தெரிச்சிருக்கும். ஸோ எண்ணெய் கரைகள் நிறையா இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, மைக்ரோவேவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பாதி லெமனை 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு உள்ளே வச்சிடுறோம். நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு 2 minutes செட் பண்ணுறோம். இந்த 2 minutes தண்ணி ஹீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் மைக்ரோவேவை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே 20 minutes விட்டுருங்க. இடையில எப்பவும் ஓப்பன் பண்ண வேண்டாம்.
அந்த 20 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருக்க தண்ணி எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஹீட் பண்ணதுனால உள்பக்கம் எல்லாமே ஈரப்பதமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி துளிகள் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சாஃப்டான கிளாத் வச்சோ இல்லை பேப்பர் டவல் வச்சோ இப்படி தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா மைக்ரோவேவ் வந்து பளிச்சுன்னு ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்க், அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்லாம் இருக்கும்ல, இதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளாஸ்க்லாம் காஃபி ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இல்லை டீ ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதோட ஸ்மெல் வந்து போகாமல் இருக்கும் நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும். அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுமே சில நேரம் ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம நார்மலாக பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப் லிக்விட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடாவும் சோப் லிக்விடும் சேர்ந்து நல்லா நுரைச்சி வந்திருக்கும். ஸோ அதை பாட்டில் க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிருங்க. தேய்ச்சி நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லோ டீ காஃபி ஸ்மெல்லோ எப்பவும் இருக்காது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரிலாம் சீக்கிரமே அழுக்காயிடும் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட பேக்கிங் சோடா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். அதில் சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜுவல்லரிலாம் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஜுவல்லரிலாம் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு. அப்படியே நம்ம பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் நம்ம கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா எப்படியும் நம்மளுக்கு செலவாக தான் செய்யும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வீட்டிலே நம்ம இந்த மாதிரி அழகாக பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் ஷாம்பு தொட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜுவல்லரி எல்லாமே இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.